வெல்கம் டு பேபி ட்ரெஸ் ஸ்டிச்சிங் கோர்ஸ். இங்கே 2 வீடியோவில் உங்களுக்கு ஒரு இதில் கட்டிங் எப்படி நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கும். செகண்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் இருக்கும். ஸோ வீடியோவை பார்க்கலாம். ஹாய், நமக்கு லெவல் 1 கோர்ஸில் ஒன் ஆஃப் த கிளாஸ் என்ன அப்படின்னாக்கா சாரீ மெட்டீரியலில் குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சாரீ ரொம்ப நீளமாக இருக்குது, அப்புறம் எனக்கு அந்த ப்ளவுஸ் இந்த டிசைன் இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு சின்ன குழந்தையோட ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணோம், இல்லை எனக்கு 2 மெட்டீரியல் மாதிரி இதே கலராக கிடைக்குது, இல்லை ஆட் ஆன் பண்ணி நம்ம கொஞ்சம் பெரிய வயசு பிள்ளைங்களுக்கு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டமாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் சின்ன சின்னதாக பார்க்கலாம். நான் இந்த டிசைனில் ஸ்டிச் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். ஏன்னா இந்த ஒரே ஒரு மெட்டீரியல் இது எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு, 3/4 மீட்டர் 80 சென்டிமீட்டரில் இருக்கும். ஸோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். ஆனால் இது குழந்தைங்களோட ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா சின்ன ஒரு 1.5 வயசு 2 வயசு குழந்தைங்க அளவுக்கு தான் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ அதனால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு 1.5 வயசு குழந்தைக்கு உயரம் முட்டி அளவுக்கு ஒரு ஃப்ராக் மாதிரி ஸ்டிச் பண்ணலான்னு ஒரு ஐடியா. இந்த இடத்துல ஸ்ட்ராப் வர மாதிரி தைக்க போகிறோம் ஷோல்டருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி நான் நினைப்பேன் குழந்தைங்களுக்கு கழுத்து வழியாக உள்ளே நுழைக்கும் போது அவங்க சிரமப்படாமல் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் ஹிப்பு அளவு பார்த்துக்கிட்டோம், உயரம். ஸோ மொத்தம் உயரம் பார்த்தோம் அப்படின்னாக்கா 19 இன்ச்சு. கீழே ஃப்ரில் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஹிப்பிலேருந்து கொஞ்சம் ஃப்ராக் அம்பர்லா கட் மாதிரி வரும். ஸோ இந்த மாடலில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு சாதாரண லைனிங் கிளாத் எடுத்து, ஏன்னா இது துணி ரொம்ப லேஸாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே நம்ம தைக்க முடியாது. அதனால ஒரு ஸ்டிஃபான ஒரு மெட்டீரியல் எடுத்துட்டு அதோட இதை சேர்த்து வச்சு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத் கட் பண்ணிவிட்டு அப்புறமா மெட்டீரியல் கட் பண்ணுவோம். ஸோ இதுதான் இதோட அளவுகள். மெதுவாக ஒன்றுன்னா பார்த்துக்கலாம். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரு சாரீ, காட்டன் சாரீ மெட்டீரியல் தான் நானும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவுக்கான துணி போதுமானது. நாலாக மடிச்சுக்கலாம். ஏன்னா முன்னாடி துணி பின்னாடி துணி எடுத்தாச்சு. இதில் நம்ம ஷோல்டர் எவ்வளோ ஹைட் வேணுங்கிறத பார்த்துக்கலாம். இங்கே என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னாக்கா, இந்த ஷோல்டரில் இந்த 3 இன்ச்சு சைஸ் பட்டி வந்துடும். ஸோ இந்த 5 ஹிப் சைஸ் 5 நான் மார்க் பண்ண போகிறேன். நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஸோ இது ஹிப் சைஸ். அதுக்கப்புறமா ஒரு 10 இன்ச், ஸோ 15. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தம் 15 உயரம் எடுத்திருக்கேன். இதுக்கு கீழே 2 சென்டிமீட்டருக்கு 2 இன்ச்சுக்கு ஃப்ரில் வரும். 3 இன்ச்சு சைஸ் ஷோல்டர். ஸோ மொத்தம் உங்களுக்கு 19 இன்ச்சு கரெக்டாக வரும் தைக்கிறதுக்கெல்லாம் சேர்த்துட்டு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம லைன் மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடுப்பு சுற்றளவு பார்த்தோம் அப்படின்னாக்கா 6.5 வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 6.5 மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கீழே வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அம்பர்லா கட் மாதிரி. ஸோ மேக்ஸிமம் சைஸ் என்ன மெட்டீரியலுக்கு இருக்கோ அதே அளவு வச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஸோ இது 6.5 இன்ச்சுக்கு மாத்திரம் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேருந்து இதோட அம்பர்லா கட் இந்த மாதிரி க்ராஸாக வந்துடும். இப்போ நம்ம கை உயரம் பார்த்தோம் அப்படின்னாக்கா மொத்தமாக கை உயரம் 5.5 இன்ச் போட்டிருக்கேன் கை சுற்றளவு. ஆல்ரெடி நமக்கு இங்கே பட்டியில் 3 சொல்லியிருக்கோம், 3 போக இன்னும் 2.5. ஸோ இந்த 2.5 அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க்கிங் வரும். ஸோ இது வரும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிட்டும் போது அவங்களுக்கு கரெக்டாக அவங்களுக்கு ஆர்ம் ஹோல் கரெக்டாக நிற்கும். ஸோ இதுதான் அளவு. நம்ம இதை கட் பண்ணிவிட்டு இதையே அந்த மெட்டீரியலில் போட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும்.
இந்த இது ஹைட்டு சேமாக இருந்தாலும் ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச்சு சைஸ் நம்ம கொஞ்சம் ஏற்றி பண்ணணும். ஸோ இந்த துணி இந்த சைட் தளர்வாக வரும்போது அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் இந்த மார்க்கிங் இந்த மாதிரி பண்ணுறேன். இது வந்து நம்ம எப்பயுமே சுடிதார் கட்டோ இல்லை வேறு கட் எது பண்ணுறதா இருந்தாலும் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நான் இப்போ கட் பண்ணிடுறேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இங்கெல்லாம் பின் பண்ணியிருக்கேன். அதுதான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். துணியை வந்து அசையாமல் நம்ம நல்லா கட் பண்ணலாம். இந்த இது நெக்கு கழுத்துக்கு. ஸோ இதையே நம்ம வந்து இது லைனிங் மெட்டீரியல், இந்த மெட்டீரியலில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இந்த வெறும் பிளைன் துணி வந்திருக்கிறத மட்டும் நான் கட் பண்ணி பட்டி துணிக்கு வைக்க போகிறேன். அதாவது ஷோல்டரில் நாட் மாதிரி பண்ண போகிறோன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இங்கே பின் பண்ணியிருக்கேன். மற்ற இடத்துலையும் பின் பண்ணிட்டோன்னா நமக்கு கண்டினியூஸாக துணி மேலே போட்டு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேபி ட்ரெஸ் ஸ்டிச்சிங்கில் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுத்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். கம்மிங் வீடியோவில் அதை எப்படி அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.